மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் நீரினை கடக்கும் கப்பல்களிடம் புதிய கட்டணம் ஈரானின் அடுத்த திட்டம். அமெரிக்கர்களுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை, மத்திய கிழக்கில் அதிகரித்த பதட்டம். அமெரிக்க தளங்கள் மூலம் ஈரான் மீது தாக்குதல், குவைத் பெரும் விலையை கொடுப்பதாக வெளியான தகவல். ஈரான் விவகாரத்தில் உதவ தயார், புடின் வெளியிட்ட அறிவிப்பு. பரபரப்பு ஏற்படுத்திய சம்பவம், உலகின் மிகப்பெரிய விமானத்தின் முன்சக்கரம் உடைந்து பலர் காயம். நள்ளிரவில் காசா மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல், 9 பேர் பலி. வடகொரியா செல்லும் சீன ஜனாதிபதி உற்று நோக்கும் உலக நாடுகள். இரவோடு இரவாக 216 ரஷ்ய ட்ரோன்கள் தாக்குதல், உக்ரைனிய விமானப்படை போராட்டம். அணுவாயுதங்களுக்காக புதிய ஆலையை திறந்த வடகொரியா. தொடர்வன விரிவான செய்திகள். ஹார்முஸ் நீரினை கடந்து செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பதிலாக அவற்றிடமிருந்து சேவை கட்டணங்களை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. எனினும் இது வழக்கமான போக்குவரத்து சுங்க கட்டணம் அல்ல என்றும் அந்நாடு தெளிவுபடுத்தியுள்ளது. ஈரான் கப்பல்களிடமிருந்து வழித்தட கட்டணங்களையோ போக்குவரத்து வரிகளையோ அல்லது போக்குவரத்து உரிமைக்கான கொடுப்பனவுகளையோ வசூலிக்க முற்படவில்லை என்று அந்நாட்டின் துணை வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு பதிலாக ஒமான் நாட்டுடன் இணைந்து வழங்கப்படும் வரி செலுத்தல், உதவி, தேடல் மற்றும் மீட்பு பணிகள், பாதுகாப்பு சேவைகள் மற்றும் கடலில் மாசு ஏற்படும் பட்சத்தில் மேற்கொள்ளப்படும் சுற்றுச்சூழல் தூய்மைப்படுத்தல் பணிகள் போன்ற சேவைகளுக்கான இழப்பீடையை ஈரான் கோரவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த மூலோபாயம் முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதை முற்றிலும் ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளின் பிராந்திய எல்லைக்குட்பட்ட கடற்பரப்பிற்குள் அமைந்துள்ளதாக குறிப்பிட்ட கரிபாபாடி, சர்வதேச சட்டம் மற்றும் கடல்சார் சட்டத்தின் கீழ் அந்த அரசாங்கங்களுக்கு இந்த நீர்நிலை மீது இறையாண்மை உள்ளது என்று கூறியுள்ளார். தற்போது வரை செய்யப்பட்டு வரும் இந்த புதிய நடைமுறைகள் சர்வதேச சட்டத்துக்கு இணங்கவே அமையும் என்றும் இந்த நடவடிக்கை சில நாடுகளுக்கு 100% திருப்தி அளிக்காமல் போகலாம் என்றும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் தொடர்ச்சியான பதற்றமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அப்போதில் வசிக்கும் மற்றும் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தூதரகங்களின் பாதுகாப்பு எச்சரிக்கை அறிவிப்புகளிலும் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இருதரப்பு போர் முடிந்துவிட்டது என்று திட்டவட்டமாக கூறிய போதிலும் அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பரஸ்பர தாக்குதல்களை நடத்தி வரும் பின்னணியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த புதன்கிழமை குவைத் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் டசின் கணக்கானோர் காயமடைந்ததுடன் ஒருவர் பலியான சம்பவத்தை தொடர்ந்தே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் அதிகப்படியான பதற்றங்கள் காரணமாக அங்குள்ள பாதுகாப்பு சூழல் மிகவும் சிக்கலானதாக இருப்பதோடு அது எந்த நேரத்திலும் விரைவாக மாறக்கூடும் என்றும் இந்த எச்சரிக்கை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள நிலவரங்கள் குறித்த முக்கிய செய்திகளை தொடர்ந்து கண்காணிக்குமாறு அமெரிக்க குடிமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பயண ஆலோசனைகளின்படி பஹ்ரைன், இஸ்ரேல், மேற்கு கரை, ஜோர்டான், குவைட், ஓமான், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கான பயண ஆலோசனைகள் நிலை 3 என்ற மட்டத்தில் நீடிக்கின்றன. இதேவேளை ஈரான், ஈராக், லெபனான், சிரியா, காசா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் நிலை 4 என்ற உச்சகட்ட எச்சரிக்கை மட்டத்தில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை குறிப்பிட்டுள்ளது. ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா தனது ராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதித்ததன் விளைவாக குவைத் பெரும் விலையை கொடுத்து வருவதாக ஈரானிய அரசியல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தனது அண்டை நாடுகளான குவைத் மற்றும் பஹ்ரைனை தன்னிச்சையாகவோ அல்லது எந்த காரணமும் இல்லாமலோ இலக்கு வைக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா இந்த நாடுகளின் நிலப்பரப்பை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும், ஆனால் அந்த அண்டை நாடுகளால் தங்களின் எல்லையை அமெரிக்கா தவறாக பயன்படுத்துவதை தடுக்க முடியவில்லை என்றும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார்.
மேலும் தற்போதைய மோதலின் ஆரம்ப நாட்களில் வெளியிடப்பட்ட அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் அதிகாரப்பூர்வ வீடியோ ஆதாரங்கள் குவைட் நிலப்பரப்பு ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதை வெளிப்படையாக உறுதிப்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அந்த வீடியோவில் பாலைவன பகுதியிலிருந்து ஈரான் இலக்குகளை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்படுவதை காண முடிந்ததாகவும் அதை பாலைவனம் அமெரிக்காவின் அரிசோனா அல்லது நெவாடாவில் இல்லை, அது குவைட் நாட்டின் பாலைவனம் என்றும் இசாதி திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்த தீவிரமான இராணுவ பரிமாற்றங்களுக்கு விரைவில் ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட்டு அமைதி திரும்ப வேண்டும் என்பதே தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மோதலுக்கு அனைத்து தரப்பினரும் உடன்படக்கூடிய ஒரு தீர்வை காண முடியும் என்று நம்புவதாகவும் தேவைப்பட்டால் அதற்கு உதவ தனது நாடு தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய அவர் கடந்த 2015 ஆண்டில் தாங்கள் வழங்கியதை போன்றே தற்போதும் தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2015 ஆண்டு எட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ரஷ்யா முக்கிய பங்கு வகித்ததோடு ஈரானிடமிருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் பெரும்பகுதியை தனது நாட்டிற்கு பொறுப்பேற்று எடுத்துக்கொண்டது. நாங்கள் இதனை முன்பே செய்துள்ளோம், இப்போதும் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று கூறிய புடின் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ரஷ்யாவின் முன்மொழிவை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஈரானுடன் தங்களுக்கு நல்ல மற்றும் நம்பிக்கையான உறவுகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதே நேரம் இந்த யுரேனியம் அனைத்தும் சர்வதேச அணுசக்தி முகமையின் முழு கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் அதனை அகற்றும் அல்லது கையாளும் ஒட்டுமொத்த செயல்பாட்டில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட உலகளாவிய நாடுகள் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜேர்மன் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு பெரிய ஜெட் விமானத்தின் முன்பகுதி தரையிறங்கும் சக்கரம் எதிர்பாராத விதமாக உள்ளிழுக்கப்பட்டதில் லுப்தான்சா நிறுவனத்தின் பல விமான பணியாளர்கள் காயமடைந்தனர். வியாழக்கிழமை அன்று பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் ஒரு நுழைவாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த போது லுப்தான்சா நிறுவனத்தால் இயக்கப்படும் போயிங் 787 ரக விமானம் ஒன்றின் முன்சக்கர அமைப்பு உடைந்தது. இந்த சம்பவத்தில் பல ஊழியர்கள் காயமடைந்ததாக லுப்தான்சா நிறுவனம் தெரிவித்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் செல்லும் அந்த விமானத்தில் பயணிகள் இன்னும் ஏறவில்லை. பல ஊழியர்கள் காயமடைந்து தற்போது மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர் என லுப்தான்சா ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து லுப்தான்சா விமான பணியாளர்களும் தரை ஊழியர்களும் மட்டுமே விமானத்தில் இருந்தனர். இந்த விமானம் லுப்தான்சா நிறுவனத்தின் புதிய போயிங் 787 தொடக்கம் 9 ட்ரீம் லைனர் விமானங்களில் ஒன்றாகும். விபத்துக்கான சரியான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் ஜேர்மன் விமான போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் லுப்தான்சா நிறுவனம் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. சம்பவத்தை அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு செல்லவிருந்த LH-450 விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காசா மீது நள்ளிரவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா படைகளுக்கும் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் திடீரென காசா மீது இஸ்ரேலிய படைகள் புதன்கிழமை நள்ளிரவு வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளன. காசாவின் பல்வேறு முக்கிய பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய 4 வான்வழி தாக்குதலில் 2 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 9 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2025 அக்டோபர் மாதம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டதற்கு பிறகு அவ்வப்போது இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீனர்கள் வசிக்கும் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்ட பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் மட்டும் இதுவரை 936 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அடுத்த வாரம் வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த 2 நாள் அரசுமுறை பயணத்தின் போது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்திக்க உள்ளார் என்று சீன அரசு ஊடகமான சின்ஹுவா அறிவித்துள்ளது.
2019 ஆண்டுக்கு பின்னர் ஷி ஜின்பிங் வடகொரியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பதுடன் இந்த ஆண்டில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணமும் இதுவாகும். உலகிற்கு மர்ம நாடாக உள்ள வடகொரியாவும் அமெரிக்காவுக்கு போட்டியாக உள்ள சீனாவும் உள்ள நிலையில் சீனா வடகொரியா தலைவர்கள் சந்திப்பை உலக நாடுகள் உற்று நோக்கி காத்திருக்கின்றன. உக்ரைன் மீது நேற்றிரவு மிகப்பெரிய இரவு நேர வான்வெளி தாக்குதலை ரஷ்யா முன்னெடுத்துள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு உக்ரைனிய நகரங்களை குறிவைத்து ரஷ்ய படைகள் மிகப்பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது. உக்ரைன் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து கிட்டத்தட்ட 216 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் அடங்கிய அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஷாகெட், கெர்பெரா, இடல்மாஸ், ஃபாரோடி, ஃபேண்டரோல் மற்றும் ராக்கெட் மூலம் இயங்கும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் H-59க்கு 69 வகை ஏவுகணைகளும் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜபோரிஷியா பகுதியில் இருந்து ஏவப்பட்டுள்ளது. ரஷ்யா முன்னெடுத்த இந்த வான்வெளி தாக்குதலில் கிட்டத்தட்ட 198 ட்ரோன்களை உக்ரைனிய விமானப்படைகள் இடைமறித்து செயலிழக்க செய்துள்ளனர். இருப்பினும் ட்ரோன் இதிலிருந்து தப்பிய ட்ரோன்கள் மூலம் உக்ரைனின் 16 இடங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களின் சிதலமடைந்த பாகங்கள் விழுந்ததில் 12 இடங்கள் சேதமடைந்துள்ளன. வடகொரியா தனது அணுவாயுத திட்டத்தை விரிவுபடுத்தும் நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் அணுகுண்டுகளுக்கான எரிபொருளை உற்பத்தி செய்யும் புதிய ஆலையை வடகொரியா திறந்துள்ளது. இந்த ஆலையில் மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த ஆலை எங்குள்ளது அல்லது எப்போது செயல்பட தொடங்கியது என்பது குறித்த விவரங்கள் வெளியிடவில்லை. அந்த ஆலைக்கு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சென்று பார்வையிட்டதாக வடகொரிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அப்போது 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட வடகொரியாவின் ஆயுத தர அணுப்பொருட்கள் உற்பத்தி திறன் 2 மடங்கிற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது என்றும் கிம் ஜாங் உன் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வடகொரியாவின் அணுசக்தி நடவடிக்கைகளை கண்காணிக்க அமெரிக்காவுடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. அத்துடன் வடகொரியா ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் எந்த ஒரு தாக்குதலுக்கும் எதிர்மறையான தாக்குதல்கள் தொடுக்கப்படும் என்றும் வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.